பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா பாக்குறீங்க, ஆனா சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. இவரா சொல்லிக்கிறார் சார், திமுகவோட ஸ்லீப்பர் செல், திமுக ஆள் அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர், உங்க கட்சியில் உங்களால் வாய்ப்பு வழங்கப்பட்ட ஒருவருக்கு திமுகவில் இடம் கொடுத்துட்டாங்க. நீங்க திமுகவை விமர்சிக்கணுமா இல்ல சத்யா திமுக விமர்சிக்கணுமா? யார் திமுக விமர்சிக்கணும் சொல்லுங்க. தார்மீக அடிப்படையில அவர் என்ன ரொம்ப நாசுக்கா காய் நகர்த்துறாருன்னா, திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி நிர்வாகிகளை பேச வைக்கிறது, திமுக கூட்டணியே விமர்சிக்கிறது, முதலமைச்சரை விமர்சிக்கிறது, இணையதளங்கள்ல துரை வைகோவினுடைய தலைமையில் இயங்குகிற அந்த ஐடி விங் தொடர்ந்து திமுகவை விமர்சிக்கிறாங்க. இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர்னு விமர்சிக்கிறாங்க. எத்தனை ஸ்கிரீன்ஷாட் வேணும் சொல்லுங்க, நான் தர்றேன் உங்களுக்கு. உங்களுடைய மண்டல செயற்குழு கூட்டத்துல உங்க கட்சியினுடைய மூத்த நிர்வாகி உதயநிதி விசஸ் துரை வைகோன்னு அரசியல் சுழலுதுன்னு சொல்றாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு திமுக வேடிக்கை பார்க்குமா? இவங்களை சேர்க்கணும்னு நினைச்சா ஒரு நொடி பொழுது சொடக்கு போட்டு சேருங்கன்னு சொல்லியிருந்தா மதிமுக இருக்கிற பாதி மாவட்ட செயலாளர்கள் திமுக போய் சேர்ந்திருப்பாங்க. எனக்கு தெரியும் யார் யார். தொடர்ந்து சிவகாசியில் ஏறக்குறைய 30 ஆண்டு காலமாக மதிமுக தான் போட்டியிடுகிறது. இந்த முறை ஏன் வைகோ பையன் அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கல? பாஜக தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு தயாராகி இருக்கிறார்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மதிமுகவுக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பேச வேண்டியதா இருக்கு. குறிப்பா அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்த திரு மல்லை சத்யா அவர்கள் கட்சியிலிருந்து விலக்கப்படக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அவருடைய அரசியல் பயணமே முடிஞ்சிருச்சு. அந்த பயணத்தை வைகோ முடிச்சு வச்சிட்டாரு. தன்னை துரோகின்னு சொல்லிட்டு ஒரு இன ரீதியான பெரிய துரோகின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதை அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, 22 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவுல வைகோக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டமான ஒரு கருத்தை எல்லா இடங்களையும் பேசிட்டே இருக்கிறாரு. உண்மையிலேயே அந்த பிரச்சனை என்ன, அதோட பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ் என்ன சார்? 32 ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட வைகோ இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கிற போது கொலைப்பழி சுமத்தி என்னை வெளியேற்றினார் கலைஞர் என்று சொன்னார். அது என்ன கொலைப்பழி என்றால், திமுக தலைவரை வைகோவுக்காக விடுதலை புலிகள் கொல்ல பார்க்கிறார்கள் என்று உளவுத்துறையினுடைய அறிக்கையை வைத்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அந்த அறிக்கையை கொடுத்தார் கலைஞர். அதன் விளைவாக திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். நீதி கேட்டு இத்தனை ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை நடத்திவிட்டார். இந்த இயக்கம் துவங்கப்பட்டதே நீதி கேட்டுத்தான். நாங்கள் தான் உண்மையான திமுக என்று சொன்னார். உண்மையான திமுக இவர் இல்லை என்று கபில் சிபில் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி நீதிமன்றத்தில் திமுக என்பது டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான திமுக தான், வேறு ஒரு திமுகவுக்கு இடமில்லை என்று தீர்ப்பை பெற்று தந்தார்கள். தேர்தல் ஆணையமும் அந்த நேரத்தில் அதையே ஆமோதித்தது. இப்ப 32 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு குற்றச்சாட்டை மீண்டும் ஒரு தொண்டனின் மீது வைக்கிறார் வைகோ. எந்த குற்றச்சாட்டை சொல்லி வைகோவை கலைஞர் வெளியேற்றினார் என்று சொன்னாரோ அதே குற்றச்சாட்டை தன்னுடைய தளபதி என்று சொல்லப்பட்ட சத்யாவின் மீது இன்றைக்கு வைக்கிறார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்ததற்கு பிறகும் 5 நாட்கள் சத்யா அமைதியாகத்தான் இருந்தார். 5 நாட்கள் அமைதிக்கு பிறகு மௌனம் கலைக்கிறேன் என்று சொல்லி நேற்று ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டார். வெளியிட்டதற்கு பிறகு நேற்றைக்கு ஊடகங்களை சந்தித்திருக்கிறார். இந்த ஊடகங்களை சந்திப்பதற்கு முன்பாக ஏன் ஊடகத்தை சந்திக்க வேண்டும், இத்தனை நாட்களாக அமைதியை ஏன் மௌனமாக கலைத்தேன் என்று அவர் சொல்கிற போது, துரை வைகோ நேற்றைக்கு முன்தினம் ஒரு பிரதான ஊடகத்திற்கு நேர்காணலின் மூலமாக மல்லை சத்யா எந்த பலமும் இல்லாதவர், அவர் துரோகிதான் என்று பேசியதற்கு பிறகு, அவர் என்னென்னவெல்லாம் செய்தார் என்று பொய்யாக குற்றச்சாட்டுகளை அடுக்கியதற்கு பிறகு இனிமேலும் அமைதி காப்பது என்பது இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அப்படியே பொது சமூகத்தினுடைய பார்வையில் ஏற்கப்பட்டு விடும். எனவே உண்மையை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வெளியில் வந்து பேசியிருக்கிறார். அதுல ரொம்ப குறிப்பா அவரோட அறிக்கையில தெல்ல தெளிவாக சொல்கிறார், ஒரு பாட்டில் விஷம் கொடுத்து என்னை தற்கொலை செய்து கொள் என்று வைகோ சொல்லி இருப்பாரே, ஆனால் நான் தற்கொலை செய்து கொண்டிருப்பேன். ஆனால் அதை விடுத்து விடுதலை புலிகளினுடைய தலைவர் அண்ணன் பிரபாகரனை படுகொலை செய்வதாக சதித்திட்டம் தீட்டினார் அல்லவா மாத்தையா, அந்த மாத்தையாவோடு என்னை ஒப்பிட்டு பேசுகிறார். இது ஒரு எவ்வளவு பெரிய உளவியல் சிக்கல் பாருங்க. அவர்களுடைய குடும்பத்தார் நாளைக்கு வெளியில் போக முடியுமா? வெளியில் போகிற போது என்ன சொல்லுவாங்க, வைகோ தளபதி மாதிரி வச்சிருந்தாருங்க,
இந்த மாத்தையா படுவாவி எப்படி பிரபாகரனை கொல்ல பார்த்தானோ அது மாதிரி இந்த படுவாவி சத்யா கொல்ல பாக்குறானே, அதனாலதாங்க கட்சியிலிருந்து வெளியேற்றுறதுக்கு வைகோ முயற்சிச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய படுபாதக செயலை செஞ்சிட்டாரே, அவருடைய மனைவிதான் இது, அவருடைய பிள்ளைதான் இது என்று அவர்களை அடையாளப்படுத்துவார்களே. ஆனால் அந்த குடும்பம் எவ்வளவு கூனி குறுகி போகும் பொது சமூகத்தின் முன்னால். 33 ஆண்டுகள் இளமை துளைத்து பொது வாழ்வில் உங்களோடு இரண்டர கலந்து நின்றதன் காரணமாக பொருளாதாரத்தை இழந்து, காலத்தை இழந்து, வாலிபத்தை இழந்து, எல்லாமும் இழந்து நிற்கிற ஒருவருக்கு நீங்கள் தருகிற பரிசு இதுதானா என்று கேட்கிறார் மல்லை சத்யா. அவருடைய கேள்விக்கு இதுவரை மதிமுகவிலிருந்து ஒருவரும் பதில் சொல்ல முடியவில்லை. மாறாக அவதூறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் குறித்த தவறான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மகனுக்காக என்னை பலி கொடுக்க தயாராகிவிட்டார் என்று நேற்றைக்கு ஊடகத்தின் முன்னால் உண்மையை உடைத்து பேசிவிட்டார் மல்லை சத்யா என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை வைகோ தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். டில் டுடே நான் துணை பொதுச் செயலாளர் தான், ஆனா நான் ராஜினாமா செய்ய மாட்டேன், நான் கட்சியிலிருந்து வெளியேற மாட்டேன், நான் திமுகவுக்கு போகிற எண்ணத்துல இல்ல, நான் திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்னு இவங்க விமர்சிச்சாங்க, இது எதுவுமே கிடையாது, நான் தொடர்ந்து திராவிட இயக்கத்தினுடைய சுடர் ஏந்தி என்னுடைய பயணத்தை தொடருவேன்னு சொல்லி இருக்கிறார். இதற்கு விடையை வைகோ தான் சொல்லியாக வேண்டும். வைகோவின் பக்கமே அவர் முடிவை விட்டுவிட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதாவது கட்சியிலிருந்து வெளியேறவர்கள்ட்ட அவர் மறைமுகமா தொடர்பு வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி கட்சியில நிர்வாகிகள் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர் பக்கபலமா இருக்கிறாரு, அவங்களுக்கு உதவி செய்யறாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுல முன்வைக்கிறாங்க. இது அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில அந்த ஒரு நடவடிக்கை எடுத்தா பார்க்க கூடாதா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் நடவடிக்கை என்று சொன்னால் இந்த குற்றச்சாட்டில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். முதல்ல கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மாவட்ட செயலாளருக்கு ஆதரவாக நின்றதாக இவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா? இதுவே ஒரு பொய். கொலை செய்யப்பட்ட அந்த காவல்துறையினுடைய முன்னாள் ஆய்வாளர் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் வளையாபதி. அவரை நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தி அவருக்கு தூக்கு தண்டனை கூட பெற்றுக் கொடுக்கலாம், மாறுபட்ட கருத்தில்லை. உண்மையிலேயே அவர்தான் குற்றவாளி என்று சட்டம் சொல்லுமே, ஆனால் அதற்கு யாரும் இடையூறாக நிற்கப் போவதில்லை. ஆனால் அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று காவல் சித்திரவதைக்கு உள்ளாக்கி அவருடைய ஓட்டுநருடைய கால் நகத்தை பிடுங்கி அவரை அடித்து துன்புறுத்தி அவருடைய பற்களை உடைத்து வளையாபதியை நிர்வாணமாக்கி நிறுத்தி வைத்து காவல் நிலையத்தில் சித்திரவதைகள் செய்து அவரை இந்த குற்றத்தை தான் செய்தேன் என்று ஒப்புக்கொள்ள வைத்திருக்கிறார்கள். மஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜராகிறதுக்கு அவர் உடம்புல தெம்புல அவரை தூக்கி கொண்டு போயிருக்கிறார்கள். மஜிஸ்ட்ரேட் சொல்றாரு, என்னையா தூக்கிட்டு வந்து நிறுத்துறீங்க, இப்படி உடனே நீங்க மருத்துவமனையில அனுமதிச்சு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கணும்னு சொல்றாங்க. அவருடைய ஓட்டுநரால் நிற்க முடியல, கால்கள் இரண்டும் தொங்கி தேய்த்து கொண்டிருக்கிறது, ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிறது. அந்த ரத்தத்தை தேய்த்து விட்டு கட்டை போட்டு விட்டு கொண்டு போய் காவல்துறை நிறுத்துகிறது. இந்த காவல் வன்கொடுமைக்கு எதிராக, காவல் கொடுமையால் மடிந்தவர்களுக்கு எதிராக போராடுகிற கூட்டமைப்பு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. காவல் சித்திரவதைகளுக்கு எதிரான கூட்டு இயக்கம் ஹென்றி திவேன் தலைமையில் இயங்குகிற மனித உரிமைகள் அமைப்பு, அவர்கள் களத்துக்கு வருகிறார்கள். பொது உடைமை இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இவர்கள் எல்லோரும் களத்துக்கு வருகிறார்கள். இவங்க மதிமுகவிலிருந்து அவரை நீக்குவதாக அறிவிச்சிட்டாங்க, பொறுப்புல இருந்து நீக்குவதாக அறிவிச்சிட்டாங்க. சரி, கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும், அதனால நீக்குவதாக நீங்க அறிவிச்சிட்டீங்க. ஆனா அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்கலையே. அவர்தான் கொலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் தண்டனை கொடுக்கட்டும். சத்யா அவர்கள் துணை நின்றது அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவரை காப்பாற்றுவதற்காக அல்ல, காவல் சித்திரவதையை செய்திருக்கிறார்கள். காவல் சித்திரவதைக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகிறோம். சத்யா அவர்கள் பேசுனதை கவனிச்சு அவர் நேர்காணல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, அவர் குற்றவாளியாக அந்த சார்ஜஸ் அவர் மீது வைக்கப்படுறது ஒண்ணு, ரெண்டாவது காவல்துறை அட்ராசிட்டி, இது செகண்டரி வச்சுக்கோங்க. ஆனா நீங்க அந்த விஷயமே பொய்ன்னு சொல்றீங்க. சத்யா என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த விஷயத்த அவர் நோக்கி வைக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் கட்சி கடந்த காலத்துல இந்த மாதிரி யாருக்கும் உதவி செஞ்சது கிடையாதா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப இதன் மூலமா அவர் அந்த விஷயத்த நியாயப்படுத்தல முயற்சி செய்யறாரு. இல்ல சார், அது நியாயப்படுத்துகிற முயற்சி இல்ல, நீங்க அளவுகோலை வேறு விதமாக வைக்கிறீங்கிறதுக்கு தான் விளக்கம் சொல்றாரு அவரு. இதை நியாயப்படுத்தல. இப்போதும் என்னன்னா, அவர் உண்மையிலேயே வளையாபதி என்கிற நபர் அந்த கொலை வழக்கில் தொடர்புடையவராக இருந்தால் தண்டனை பெறட்டும். அவரை தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதோ அவரை வழக்கிலிருந்து விடுவிப்பதோ அல்ல. ஆனா காவல் சித்திரவதை செய்யப்படுகிற ஒருவரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பது மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட விவகாரமா இல்லையா? இது கட்சியை விட்டுருங்க, ஜாதியை விட்டுருங்க, யாருன்றதை விட்டுருங்க. யாரோ ஒரு பெலிக்ஸ், யாரோ ஒரு ஜெயராஜ்
குரல் கொடுத்தோமா இல்லையா? யாரோ ஒரு அஜித் குமார் இன்றைக்கும் குரல் கொடுக்கிறோமா இல்லையா? அப்போ ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் குரல் கொடுப்போம். நம்ம அருகாமையில் இருந்தவர், அவர் இந்த இயக்கத்துக்காக அரும்பாடுபட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் தெரியும், அவர் எப்படிப்பட்ட நபருங்கிறது தெரியும். ஆனா காவல் சித்திரவதைக்கு உள்ளாகி இந்த வழக்குல புனையப்பட்டிருக்கிற வழக்கு என்பதுதான் வழக்கினுடைய முக்கியமான செய்தியே. இதைத்தான் நீதிமன்றத்துல முன் வச்சிருக்கிறாங்க. மனித உரிமைகள் ஆணையமும் இதைத்தான் சொல்றாங்க. இந்த வழக்குக்கு இவருக்கு எந்த தொடர்பும் இல்ல, அழைத்து சென்று அச்சுறுத்தி துன்புறுத்தி இவரை இந்த வழக்குல ஏவன் குற்றவாளியா சேர்த்தாங்கன்றதுதான் மனித உரிமைகள் ஆணையம் தரப்புல போடப்பட்டிருக்கிற ரிட்டு. இதெல்லாம் நீதிமன்றம் முடிவு செய்யும். அவர் நியாயப்படுத்தியதாக நான் சொல்லல. நீங்க அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நியாயப்படுத்துவதல்ல. இல்ல சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் என்ன சொல்லிட விட்டுங்க. இதற்கு முன்பு இதே போன்ற கொலை வழக்குகளில் கட்சி நிர்வாகிகள் தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மீதெல்லாம் அந்த நடவடிக்கை பாயல. ஆனா வளையாபதி மீது மட்டும் நடவடிக்கை பாயுதுன்னா அப்ப இதனுடைய அளவுகோலில் தவறு இருக்கு. நீங்க இன்னொரு மாவட்ட செயலாளருக்கு ஒரு மாதிரியாகவும் வளையாபதி போன்ற மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் நீங்கள் வெளிப்படுகிறீர்கள் என்பதை அவர் நேற்றைக்கு சொல்லி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப மல்லை சத்யா அவர்கள் தன்னோட கட்சி நிர்வாகி குற்றமற்றவர்ங்கிறத உணர்ந்திருக்காரு அப்படின்னா அத மல்லை சத்யாவோட தலைவர் அதை உணரலையா? நம்ம கட்சிக்காரன் தவறு பண்ணலங்கிறது அவரு உணரலையா? எப்படி இந்த ரெண்டு பேரும் அவர் தானே காவல்துறையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளரை கூப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த வழக்கு சம்பந்தமா மாவட்ட கண்காணிப்பாளரை அழைத்து பேசியவரே வைகோ தான். எங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்னு முதல் நாள் பேசுறாரு. என்ன வழக்குன்னு கேட்கிறாரு, இது சம்பந்தமா என்ன பண்ண போறீங்கன்றத கேட்கிறாரு. இதெல்லாம் கேட்டதற்கு பிறகுதான் காவலர்கள் அவரை அடித்து துன்புறுத்துறாங்க. அவரும் தான் நேரடியாக பேசி இருக்கிறாரு. இல்லைன்னு சொல்லுங்க, அவர் நேரடியாக பேசினாரு. சரி, ரைட், ஓகே. இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அது என்னன்னா, இப்ப திமுக கூட்டணிக்குள்ளதான் மதிமுக இருக்கு. கூட்டணிக்குள்ள இருக்க ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு ஷிஃப்ட் ஆனா அதை தலைமை ரசிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டு கட்சியும் அதை ரசிக்காது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கு. மாற்று அணிக்கு போனா அது வேற விஷயம். ஒரே கூட்டணிக்குள்ள அந்த ஷிஃப்ட் நடந்தா அதை ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இங்க இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பேட்டர்னா இருக்கு. இப்ப அப்படி இருக்கும் பொழுது இப்ப ரீசெண்டா சில முக்கியமான நிர்வாகிகள் 3 பேரை மல்லை சத்யா தலைமையில தான் அதாவது செந்தில் பாலாஜி கூட்டு போயிருக்காரு. அதுக்கு பின்னணியில மல்லை சத்யா இருந்திருக்கிறாரு. இது வைகோவுக்கு பிடிக்கல. இது எப்படி வைகோ ரசிப்பாரு? இதனுடைய நடவடிக்கை தான் அவர் ஒரு துரோகி அப்படின்ற ஒரு பட்டத்தை சுமத்திருக்காரு அப்படின்ற ஒரு சார்ஜஸ் முன்வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? சூப்பர், அருமையா கேட்டீங்க. நீங்க 2021 6 தொகுதி கொடுத்து 6 தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டாங்க. 6 பேரும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு திமுக உறுப்பினர் ஆனாங்க, மல்லை சத்யா உட்பட. அதுல 4 பேர் எம்எல்ஏ ஆயிட்டாங்க, 2 பேர் தோத்து போயிட்டாங்க. பல்லடம் முத்தரத்னம் மீண்டும் தன்னுடைய உறுப்பினர் அட்டையை புதுப்பிச்சாரா? 2022 உட்கட்சி தேர்தல் நடக்கும்போது மல்லை சத்யா மட்டும்தான் உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கிறாரு. துணை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு நீங்க போட்டியிடணும் வைகோ வற்புறுத்தி அவர் போட்டியிட வைக்கிறார். அப்போ ஏற்கனவே 2021 திமுகவுக்கு போன ஒரு நபர், இந்த கட்சிக்கு மீண்டும் வராத ஒரு நபர் திமுகவில் போய் தன்னை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக்கிறார். முதல் நாள் வைகோ என்ன சொல்றாரு பத்திரிகையாளர் சந்திப்புல, முதலமைச்சருக்கு இது குறித்து தெரியாது, செந்தில் பாலாஜி கொடுத்த அழுத்தத்துலதான் போய் சேர்ந்தாருன்னு சொல்றாரு. செந்தில் பாலாஜி கொடுத்த அழுத்தத்தில் போய் சேர்ந்தாருன்னு சொல்ற வைகோ சத்யாதான் பின்னால் இருந்தாருன்னு சொல்றாரு. அதற்கு 2 குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா, பொதுக்குழுவுக்கு முதல் நாள் 2 நாட்கள் முத்தரத்தினத்தோடு இருந்தாருன்னு சொல்றாங்க. லண்டனில் நடைபெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய வாயிலில் நடைபெற்ற திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக லண்டன் போயிருந்தார் மல்லை சத்யா. சனிக்கிழமை காலையில தான் விமான நிலையத்துக்கு சேர்றாரு சென்னைக்கு. உடனடியாக குளித்து விட்டு புறப்பட்டு ஈரோடுக்கு போறார். அன்று இரவு ஈரோட்டில் தங்குகிறார். மறுநாள் காலையில பொதுக்குழு மதியத்தோடு நிறைவு பெறுது. மதியம் நேரா ரயில் நிலையத்துக்கு சாயங்கால ரயில்ல புறப்பட்டு நைட்டு சென்னை வந்துடுறாரு. இதுதான் நடந்தது. அதன் பிறகு 2 நாட்கள் கழித்து முத்துரத்னம் போய் சேர்றாரு திமுகவுல. இதுல எங்க இருந்து சத்யாவுடைய ரோல் இருக்கு? என்ன ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு? 2 நாள் தங்கினார்னு சொல்றீங்க, எங்க இருந்தார்? அவர் லண்டனில் இருந்து நேரடியாக புறப்பட்டு பொதுக்குழுவுக்கு வர்றார். பொதுக்குழுவை முடிச்சுக்கிட்டு சென்னைக்கு அவர் வந்துடுறாரு. இவரோடு 2 நாள் இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க. அறிவாலயத்துல கொண்டு போய் இவர் கார்ல தான் இறக்கி விட்டாருன்னு சொல்றீங்க. சரி சார், இது எல்லாம் அப்படியே வச்சுக்கும், நியாயம்தான். இவங்க திமுகல கொண்டு போய் முத்துரத்தினத்தை சேர்த்து விட்டாருன்னு சொல்றாங்கல்ல. சேர்த்து கொண்ட திமுகவின் மீது உங்களுக்கு கோபமே வரலையே? ஏன் சார் கோபம் வரல? நீங்க ஒரு விமர்சனத்தை கூட திமுக வேணான்னு சொல்லியிருந்தா சேர்த்திருக்க முடியுமா? 1000 தான் முயற்சி எடுக்கட்டும், 1000 தான் முயற்சி எடுக்கட்டும். ஏன் திமுக சேர்த்துக்கிட்டாங்க? ஏன் சேர்த்து கொண்ட திமுகவை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தெம்பு இல்ல, திராணி இல்ல? ஆனா சேர்த்து விட்டாருன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இன்னொருத்தர் மீது நீங்க வச்சு கல்லெறியறதுக்கு முயற்சி பண்றீங்க. இதெல்லாம் எந்த மாதிரியான அரசியல்னு நீங்க வெளியில மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு புரியாமலா பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு காரணம், இது ஒரு காரணமாக உங்களிடத்துல சிக்கி கொண்டது. அதை வைத்துக் கொண்டு சொல்கிறீர்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை. நான் கூட 1000 குற்றச்சாட்டை சொல்லுவேன்.
ஆதாரம் இல்லாம யார் வேண்டுமானாலும் குற்றச்சாட்டை சொல்லலாம். ஆதாரங்களோடு நிரூபிக்கணும். நிரூபிக்க சொல்லுங்க. சத்யாவோடு தான் இருந்தார், சத்யா தான் கொண்டு போய் அறிவாலயத்துல விட்டாருன்னு சும்மா போகிற போக்கில் வைக்கிற விமர்சனங்கள் இவங்க எல்லாம். நீங்க சொல்றது மூலமா எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்ப மல்லை சத்யா துரோகின்னு சொல்லி வைக்க குறிப்பிடுறாரு. அவர் துரோகி அப்படின்னா அவர் என்ன துரோகம் செஞ்சாருங்கிறத அழுத்தமா சொல்லல. அந்த துரோக செயலை யாருக்கு செஞ்சாரு அப்படிங்கறத, அதாவது அந்த துரோக செயலால பலனடைஞ்சவங்க யாருங்கிறத சொல்லல, வைக்கவும் சொல்லல. மல்லை சத்யாவும் சொல்லாம இருக்கிறாரு. ஏன் இந்த விஷயம் ஏன் ட்ரையா இருக்கு? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் தான் துரோகம் என்னன்றதான் வைகோ பட்டியல் போட்டு சொல்லிட்டாரு. 2 துரோகம் சொல்லியிருக்காரு. 7 முறை வெளிநாடுகளுக்கு பயணம் சென்றார். அந்த பயணங்களில் எல்லாம் கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தவில்லை, என்னிடம் சொல்லவில்லை, கட்சியினுடைய அடையாளத்தை எங்கும் குறிப்பிடவில்லை. இது ஒரு குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு, கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட, கட்சியிலிருந்து நீங்கி சென்றவர்களோடு தொடர்பில் இருந்தார். இது 2 குற்றச்சாட்டு வைக்கிறார். இப்ப இந்த 2 குற்றச்சாட்டு எவ்வளவு அழுத்தமான குற்றச்சாட்டுங்கிறத நம்ம பார்க்கணும். 7 முறை பயணம் மேற்கொண்டார்னு சொல்றாருல, இவர் ராமச்சந்திரா மருத்துவமனையில இவருக்கு ஸ்டண்ட் கருவி பொருத்துறதுக்காக சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கார். யாரையுமே அவர் சந்திக்கல. மல்லை சத்யா வெளிநாடு பயணம் போகணும்னு சொல்லி அனுமதி கேட்கிறார். அவரை மட்டும் சந்திக்கிறார் வைகோ ராமச்சந்திரா மருத்துவமனையில. சந்திச்சு அவருக்கு வேள்பாரி புத்தகத்தை பரிசளிக்கிறார். அந்த வேள்பாரி புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் வெளிநாடு பயணம் போனார். இது ஒரு பயணம். ஒவ்வொரு பயணம் மேற்கொள்கிற போதும் அவரிடத்திலே தொடர்பு கொண்டு சொல்லிவிட்டு அவருடைய வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டுதான் செல்கிறார். அவர் எல்லா நிகழ்வுகளிலும் கட்சி கரைவேட்டி அணிந்து கொண்டுதான் போகிறார். இப்போது அண்மையிலே போய் நாடாளுமன்றம், லண்டனினுடைய நாடாளுமன்றத்தில் ஈழத்தமிழர்கள் ஏற்பாடு செய்த கருத்தரங்கில் பேசுகிற போது கூட பொது வாக்கெடுப்பும் சுயநிர்ணய உரிமையும் கோருவதுதான் எங்கள் லட்சிய தலைவர் திராவிட ரத்னா தமிழின காவலர் வைகோ அவர்களுடைய நிலைப்பாடு. உலகத்திலேயே முதலில் பொது வாக்கெடுப்பு வேண்டும் என்று ஈழத்தமிழர் விவகாரத்தில் கோரியதும் எங்கள் தலைவர் வைகோ தான். அதையே நான் மீண்டும் இங்கே முன்மொழிகிறேன். ஈழத்தமிழர்களுக்கு பொது வாக்கெடுப்பு வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. உங்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், லட்சிய தலைவர் வைகோவின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். முதலமைச்சரும் உங்களுக்கு வாழ்த்து செய்தியை அனுப்பி இருக்காருன்னு பேசுறார். அந்த காணொலி இருக்கு, வேணா சொல்லுங்க, உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இப்ப கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தலன்னு சொல்றேன். கருப்பு துண்டு தமிழ்நாட்டுல யார் போடுவார் சொல்லுங்க? வைகோ தானே போடுவாரு. அந்த கருப்பு துண்டை போட்டுக்கிட்டே போய் பேசுறாரு. அங்க அவர் கலந்து கொண்ட எல்லா நிகழ்ச்சியிலும் கருப்பு துண்டோடு இருக்கிறார். கட்சி கரை வேட்டி அணிந்திருக்கிறார். இதை விட நீங்க வேற என்ன கட்சியினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? கட்சி குறித்து என்ன நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு விஷயம், நடைபெற இருக்கிற நிகழ்ச்சிகள், நடைபெற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தமிழ்ச்சங்கம் சார்ந்திருக்கிற நிகழ்ச்சிகள். நீங்க பலதரப்பட்ட கட்சிக்காரங்க இருப்பாங்க வெளிநாட்டுல, பல சிந்தனை உடையவர்கள் இருப்பாங்க. அங்க போய் எந்த அளவுக்கு கட்சியை பேச முடியுமா? அங்கன்னா கட்சியினுடைய கொள்கை விளக்க கூட்டமா? மதிமுக ஏற்பாடு செய்த கூட்டத்துல போய் பேசுறாரா? இல்ல, ஒரு பொதுவான அமைப்பு நடத்துகிற நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அந்த இடத்திலிருந்து அவர் என்ன பேச முடியுமோ? ஏன் வைகோ சொல்லலையா? கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு போகிற போது கட்சி கொடியை காரிலிருந்து கலட்டி வைத்து விட்டு போக வேண்டும் என்று சொல்லலையா? அரசியலே நான் பேச மாட்டேன் என்று கிறிஸ்துமஸ் விழாக்களில் பேசலையா? மீலாது விழாக்களில் கலந்து கொள்கிற போது நான் அரசியல் பேசுவதற்காக வரவில்லை, நான் அரசியல்வாதியாக வரவில்லைன்னு பேசலையா? அது மாதிரி ஒரு பொது நாகரிகம்னு சில இடங்கள்ல பின்பற்றித்தானே ஆகணும். அதை கற்றுத்தந்தவர் வைகோ தானே. அதை தானே மல்லை சத்யா வெளிப்படுத்துகிறார். ஆனா மல்லை சத்யா அப்படி செய்யறாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனாலும் அவருடைய கட்டுப்பாடுகள் என்னவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி கட்சியையும் கட்சியினுடைய தலைவர் பெயரையும் அவர் சொல்லி பேசி இருக்கிறார். ஆதாரங்கள் இருக்கு. 1. 2வது, இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். 2 பேரினுடைய பேரை சொல்றாங்க. ஒன்னு நான், இன்னொன்று அவைத்தலைவராக இருந்த அண்ணன் திருப்பூர் துரைசாமி. இப்போ 32 ஆண்டு காலம் பயணிக்கிறாங்க இந்த கட்சியில. தொடர்ந்து ஒன்றாகவே இருக்கிறார்கள். கட்சியிலிருந்து வெளியேறி விடுகிறார்கள். வெளியேறியவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் கட்சியினுடைய விவகாரம் குறித்து தொடர்ந்து பேசினாங்கன்னு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் தொடர்ந்து பேசினாங்கன்னு? அப்ப நீங்க அவருடைய கைபேசியை ஒட்டு கேட்டீங்களா? ஒருவருடைய அனுமதி இல்லாமல் கைபேசி ஒட்டு கேட்கப்படுவது எவ்வளவு பெரிய தவறு. உங்களுக்கு ஆதாரம் இருக்கு, நாங்க பேசினதுக்கான ஆதாரம் வச்சிருக்கோம்னா யார் சொல்லணும்? என்கிட்ட சத்யா பேசுறாருன்னா ஒண்ணு நான் சொல்லணும், இல்ல சத்யா சொல்லணும். இந்த 2 பேரும் இல்லாம ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா ஏன் கைபேசியை ஒட்டு கேட்டிருக்கீங்க, இல்ல சத்யாவினுடைய கைபேசியை ஒட்டு கேட்டிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ். இந்த அஃபென்ஸை நீங்க செஞ்சிருக்கீங்க. 1. இன்னொரு விஷயத்துக்கு, நான் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். அவரு என் கூட தொடர்புல இருந்ததற்கான காரணங்கள் என்பது வேறு. எனக்கும் அவருக்குமான உறவு என்பது கட்சிக்கு அப்பாற்பட்ட உறவு. நான் பல நேரங்கள்ல இதை வெளிப்படுத்தியிருக்கேன். நான் பாரதி தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், அவர் மல்லை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர். நாங்கள் தமிழ்ச்சங்கம் சார்ந்த பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கிறோம். பல்வேறு கருத்தரங்கங்கள், கவியரங்கங்கள், பட்டிமன்றங்கள், இலக்கிய சார்ந்த நிகழ்வுகள், புத்தக வெளியீட்டு விழாக்கள், இது குறித்து தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொள்வோம். எங்களுடைய தொடர் பயணம் என்பது இதன் மூலமாக தொடர்கிறது.
என் வீட்டு திருமணத்துக்கு 2 நாள் வந்து தங்கி இருந்தாரு. அது என்ன அந்த 2 நாள் கணக்கத்துல? முத்துரத்னத்தோட 2 நாள் தங்கி இருந்தாரு, என் கூட 2 நாள் தங்கி இருந்தாரு. என் வீட்டு திருமணம் காலையில 10:30 மணிக்குங்க. அவர் 11:45 11:30 மணிக்கு தாங்க வந்தார், மணமக்களை வாழ்த்தினார், சாப்பிட்டாருன்னு கூட எனக்கு தெரியாது, புறப்பட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் கேட்டேன், சொன்னாங்க அண்ணன் கிளம்பிட்டாரு, வேற ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லி சாயங்காலம் இன்னொரு நிகழ்ச்சிக்கு அவர் போயிட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், இந்த கட்சியில் ஒன்றாக பயணித்தவர் இல்லத்தில் ஒரு திருமணம், அழைப்புதல் கொடுத்து கூப்பிடுறாங்க, போறதுல என்ன தப்பு இருக்கு? அதுவே போகக்கூடாதுன்னு சொன்னா, கடந்த காலத்தில் இந்த கட்சியை விட்டு வெளியேறுகிற போது அரவாக்குறிச்சி கலையரசன் என்கிற ஒரு ஒன்றிய செயலாளர் கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை கழட்டிட்டு போயிட்டார் சார். கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை கழட்டிட்டு போயிட்டாரு. அந்த கொடிக்கம்பத்தை கழட்டிட்டு போய் இந்த கட்சியே வேண்டாம் என்று சொன்னவர் வீட்டு திருமணத்துக்கு இந்த கட்சியினுடைய பொருளாளர் போனாரா இல்லையா? அவருக்கு அந்த அளவுகோல் இல்லையா? இந்த கட்சியினுடைய விவசாய அணி செயலாளர் இந்த கட்சியை கடுமையாக விமர்சித்திருக்கிற அண்ணன் நாஞ்சில் சம்பத் வீட்டு திருமணத்துக்கு போனாரா இல்லையா? அவருக்கு அந்த அளவுகோல் இல்லையா? 6 மாவட்ட செயலாளர்கள் அந்த நிகழ்வுல பங்கேற்றிருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த அளவுகோல் இல்லையா? அப்ப இந்த கட்சியை என்னை விட 100 மடங்கு விமர்சித்த, என்னை விட கடுமையாக நிந்தித்த எல்லோரோடும் இந்த கட்சியில் இருக்கிற பலரும் தொடர்பில் இருக்கலாம். ஆனா என்னோடு என்னுடைய வீட்டு திருமணத்துக்கு ஒருவர் வராருன்னு சொன்னீங்கன்னா அதை காரணம் காட்டி நீங்க கல்லெறிறீங்கன்னா என்ன அரசியல் நாகரிகம்? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னார் அண்ணா. அந்த அண்ணாவினுடைய லட்சிய வழியில் வந்ததாக மேடையில் முழங்கிவிட்டு கட்சியில் முன்னால் பணியாற்றிய ஒரு சாதாரண தொண்டன் விட்டு திருமணத்துக்கு போனதை போய் ஒரு பெரிய அரசியல் ஆக்குறீங்களே. ஏன் நீங்க ஒரு விஷயம் சார், நான் உணர்வு பூர்வமாவே கேட்கிறேன், இதெல்லாம் விட்டுருங்க. ரோட்டில் வந்து கொண்டிருந்தேன், ஒரு படத்துக்கு மாலை அணிவித்துக் கொண்டு 4 பேர் நின்றார்கள், காரை நிறுத்தி பார்த்தேன், அது பிரபாகரனுடைய மகன் படம், பாலச்சந்திரன் கொல்லப்பட்டு விட்டான், மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். சொன்னவர் யார் தெரியுமா? EVKS இளங்கோவன். EVKS இளங்கோவனுடைய 75வது பிறந்த நாளில் போய் அவரை வானலாவ வாழ்த்தினீர்களா இல்லையா? வாழ்த்தினீங்களா இல்லையா சார்? அப்ப பிரபாகரனுடைய மகன் கொல்லப்பட்டதை நான் மகிழ்ந்தேன் என்று சொன்ன EVKS இளங்கோவன் வீட்டுக்கு போய் நீங்க வாழ்த்தலாம். இந்த கட்சியில் தொடர்ந்து பணியாற்றி இருக்கிற என் வீட்டுக்கு வந்து மல்லை சத்யா வாழ்த்தக்கூடாது. என்ன சார் உங்க நியாயம்? என்ன உங்க நியாயம்? பிரபாகரன் அவர்களுடைய தாயார் பார்வதி அம்மாள் சிகிச்சை பெறுவதற்காக வந்தார், விமான நிலையத்திலேயே திருப்பி அனுப்பியதற்கு யார் மீது நீங்கள் கல்லெறிந்தீர்கள்? பாவிகளா, உங்களை தமிழர்களினுடைய ஆவி மன்னிக்காது. நீங்க பேசுனீங்க, யாரு குறித்து பேசுனீங்க நான் சொல்லட்டுமா? கலைஞர் குறித்து நீங்க பேசுனீங்க. ஏன் அதே கலைஞரோடு போய் கரங்களை குலுக்கி கொண்டு நின்னீங்க? உங்களுக்கு உறுதுணையாக இருந்ததை போல தம்பி தளபதி அவர்களுக்கும் உறுதுணையாக இருப்பேன்னு சொன்னீங்க. அப்ப தமிழர்களின் ஆவி கூட உங்களை மன்னிக்காது என்று சொன்ன உங்களினுடைய சாபம் சரியான குரலா? உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்ன உங்களுடைய குரல் சரியான குரல்? எது சார் சரியான குரல்? நீங்க 1000 நிலைப்பாடு எடுக்கலாம், நீங்க 1000 மாற்றங்களுக்கு வித்திடலாம், நீங்க எல்லாவற்றையும் செஞ்சிடலாம், உங்களுக்கு எதுவும் தப்பு கிடையாது. உங்களுக்கு வேணும்னா அது சரி. கட்சியில இருக்கிற ஒரு தொண்டன் இன்னொரு சக தொண்டனோடு ஒன்றாக பயணிப்பது, ஒன்றாக சுகதுக்கங்களில் பங்கெடுப்பது, நட்பு பாராட்டுவது என்பது உங்களுக்கு குற்றச்சாட்டா? இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு, வெக்கமா இல்ல உங்களுக்கு சொல்றதுக்கு? அதெல்லாம் நேத்து கேட்டார், நீங்க ஒரு டால் லீடர், இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் நீங்க வைக்கிறீங்களேன்னு கேட்டார் சத்யா. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய ஆள், இவ்வளவு கேவலமா போயிட்டியேன்னு அர்த்தம். உன் மகனுக்காக இவ்வளவு தரம் குறைஞ்சு போயிட்டியேன்னு அர்த்தம். அதைத்தான் அவர் நேற்றைக்கு பேசினார். மல்லை சத்யா வந்து இந்த விஷயத்த பேசும்பொழுது ரொம்ப டீசெண்டா தான் பேசுறாரு. வைகோட அந்த பேருக்கு வந்து மதிப்பு கொடுத்து அவர் பேசுறாரு. ஆனா நான் திரும்ப திரும்ப இதுல கேட்க விஷயம் என்னன்னா, துரோகம் இவர் செஞ்சாரு, ஆனா திரோகத்தால திமுக பலன் அடைஞ்சிருக்கு அப்படின்னா திமுக பற்றி வைகவும் பேச மாட்டேங்கிறாங்க, இவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் இந்த விஷயத்துல வந்து திமுக சைலண்டா இருக்குது? இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக என்ன சார் இருக்குதுல? இவரா சொல்லிக்கிறார் சார், திமுகவோட ஸ்லீப்பர் செல்லு, திமுக ஆள் அனுப்பிச்சிட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு கட்சி உங்களை அழிக்க பாக்குது, உங்க கட்சியில இருந்து ஆளை சேர்த்துக்குது, நீங்க நியாயமா அந்த கட்சி மேல கோவப்படணும். நீங்க கோவப்படல. சத்யா அமைதியா இருக்காருன்னா சத்யா என்ன குற்றச்சாட்டு? திமுக மேல குற்றச்சாட்டு வைப்பாரு? அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? அவரை திமுக ஒன்னும் சொல்லலையா? அவரை சொன்னுச்சா திமுக ஏதாவது? திமுக தரப்புல இருந்து அவர் மீது கல்லெறிஞ்சாங்களா? இல்லையே. அவர் மீது கல்லெறிவது வைகோவும் வைகோவனுடைய மகனும். அதற்கு அவர் பதில் சொல்றாரு. அவர் ஏன் திமுக விமர்சிக்க? நீங்க இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர், உங்க கட்சியில் உங்களால் வாய்ப்பு வழங்கப்பட்ட ஒருவருக்கு திமுகவில் இடம் கொடுத்துட்டாங்க, நீங்க திமுகவை விமர்சிக்கணுமா? இல்ல திமுகவின் பெயரை சொல்லி அவர் ஸ்லீப்பர் செல் ஆயிட்டாரு, அவர் அங்க துணை நிற்கிறாரு, அதை செய்யறாரு இதை செய்யறாருன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்கிற சத்யா திமுக விமர்சிக்கணும்? யார் திமுக விமர்சிக்கணும் சொல்லுங்க? தார்மீக அடிப்படையில. தார்மீக அடிப்படையில வைகோ தான் செய்யணும். அவர் செய்யாம இருக்கிறாருன்னா அதோட சைலண்ட் ஏன்? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எதனால அவர் அமைதியா இருக்கிறார்? அவருக்கு வேற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத, இப்ப கூட்டணியிலிருந்து வெளியேறோம்னு சொன்னா தடவைக்கு தடவை ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யறாருல்ல, அந்த மாதிரி இந்த முறை செஞ்சுட்டாருங்கிற பேர் வரக்கூடாது. அதனால அவர் என்ன ரொம்ப நாசுக்கா காய் நகர்த்துறாருன்னா, திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி நிர்வாகிகளை பேச வைக்கிறது.
நிர்வாகிகள் மட்டத்துல இன்ஜெக்ட் பண்றது, கடைசி நேரத்துல பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு இது ஆயுதமாக்குறது. எப்படி ஆயுதமாக்குறதுன்னா, திமுக கட்சி அழிக்க பார்த்துச்சு, அவரை சேர்த்துச்சு, இவரை சேர்த்துச்சு, நாம அதற்கெல்லாம் ரொம்ப அமைதியா கூட்டணியில உறுதியா இருந்தோம், ஆனாலும் திமுக நம்மை தொடர்ந்து அழிக்க பார்த்துன்னு ஒரு 10 நிர்வாகிகளை பேச வைப்பார். 2006 அதை பேச வச்சார். மறைந்த அண்ணன் மலர் மன்னனை விலை பேசினாரு கலைஞர் அப்படின்னு சொல்லி பேச வச்சார். இன்னும் 4 பேர், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அண்ணன் மலர் மன்னன் மறைஞ்சிட்டாரு, இன்னும் 4 பேரோட பேர் சொன்னா சங்கடம் ஆயிடும், அவங்க எல்லாம் இன்னமும் எம்எல்ஏ கனவுல இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டாரு கலைஞர்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சாரு. அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு தான் இப்ப விமர்சிச்சிட்டோம்னா கடுமையான எதிர்ப்பு 2 தரப்பிலும் உருவாகிறோம் அப்படிங்கறதுனால பேலன்ஸ்டா கொண்டு போறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பாஜக கூட கூட்டணிக்கு போனா அவங்க இதைத்தான் செய்யறாங்க, கூட்டணி வர கட்சி காலி பண்ணிட்டு அந்த கட்சிக்கான அடையாளம் இல்லாம ஆக்குறாங்க. அதையே தான் திமுகவும் செய்யுது அப்படிங்கிற விஷயத்த இவர் ஃபீல் பண்றாரா? அதுதான் உள்ள போயிட்டு இருக்க திமுகக்குள்ளேயும். அவர் அப்படி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கட்சியினுடைய உயிர் நாடியாக இருக்கிற பொதுக்குழுவுல உங்களுடைய முதன்மை செயலாளரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைப்பதற்கு எல்லாமுமாக இருந்த திமுக நீண்ட நாட்களுக்கு பிறகு 2006 அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தலைமையிலான கூட்டணியில தான் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் மதிமுகவுக்கு முதல்ல கிடைச்சது. கட்சி தொடங்குனதுல இருந்து பிரதிநிதித்துவமே கிடையாது. அந்த கட்சி துவங்கி 32 ஆண்டுகளை கடந்து 33வது ஆண்டுக்கு வந்துருச்சுல சார். இது வரைக்கும் 2 முறை தான் சார் சட்டமன்ற பிரதிநிதித்துவம். ஒன்னு 2006 தேர்தல்ல, இன்னொன்னு 2021 தேர்தல்ல. 2006க்கு பிறகு ஏறக்குறைய 15 ஆண்டுகள் கழித்து அந்த கட்சிக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை திமுகவின் மூலமாக பெறுகிறார்கள். இதுவரைக்கும் திமுகவிலிருந்து மதிமுக தொடங்கினதுக்கு பிறகு ஒரு முறை கூட மாநகராட்சி துணை மேயர் என்கிற அந்தஸ்து கிடைக்கவே இல்லை அந்த கட்சிக்கு. முதல் முறையாக திமுக கூட்டணியில கிடைக்குது. சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நகராட்சியில நகர்மன்ற தலைவர், அது திமுகவால கிடைக்குது. பல இடங்கள்ல மாவட்ட கவுன்சில், இப்படி கட்சிக்கு பல அதிகாரங்களை கொடுக்குது திமுக. இப்பவும் திமுக கூட்டணியோடு நாங்கள் இருக்கிறோம், திமுகவை அரியணை ஏற்றுவோம், இது கொள்கை கூட்டணின்னு வைகோ மூறி முழங்குறாரு. கட்சியினுடைய பொதுக்குழுல அவைத்தலைவர் ஏன் சார் திமுகவை விமர்சிக்கிறாரு? ஆடிட்டர் அர்ஜுனராஜ் திமுகவை விமர்சிக்கிறாரு. அதன் பிறகு இவர் தொடர்ந்து இல்ல நாங்க கூட்டணியில தான் நீடிக்கிறோம்னு இவர் பேசுறாரு. ஆனா நேற்றைக்கு முன்தினம் திருச்சியில நடைபெற்றிருக்கிற அந்த கட்சியினுடைய மண்டல கூட்டத்தில் கட்சியினுடைய மூத்த நிர்வாகியா இருக்கிற ரோவர் வரதராஜன் பேசுறாரு, அரசியல் துரை வைகோ விசஸ் உதயநிதி ஸ்டாலின் என்று சுழன்று கொண்டிருக்கிறது அப்படின்னு பேசுறாரு. ஆனா என்ன பொருள்? திமுக கூட்டணியில வலுவாக இருக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டு திமுக கூட்டணியே விமர்சிக்கிறது, முதலமைச்சரை விமர்சிக்கிறது, இணையதளங்கள்ல துரை வைகோவினுடைய தலைமையில் இயங்குகிற அந்த ஐடி விங் தொடர்ந்து திமுகவை விமர்சிக்கிறாங்க. திமுகவினுடைய ஆட்சி கையாலாகாத ஆட்சின்றாங்க. இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர்னு விமர்சிக்கிறாங்க. எத்தனை ஸ்கிரீன்ஷாட் வேணும் சொல்லுங்க, நான் தர்றேன் உங்களுக்கு விமர்சித்ததெல்லாம். இதை யார் தடுக்கணும்? இதை திமுகவுக்கு எதிரான பிரச்சாரமாக, திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தடுக்கணும்ல. இதுவரைக்கும் தடுக்கலையே. காரணம் என்ன? அப்ப இதையெல்லாம் நீங்க செய்யும் போது நீங்க நேரடியா உங்க பொதுக்குழுவிலேயே அவைத்தலைவர் விமர்சிக்கிறாரு. உங்களுடைய மண்டல செயற்குழு கூட்டத்துல உங்க கட்சியினுடைய மூத்த நிர்வாகி உதயநிதி விசஸ் துரை வைகோன்னு அரசியல் சுழலுதுன்னு சொல்றாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு திமுக வேடிக்கை பார்க்குமா? இப்ப இவ்வளவையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திமுகவுக்கு ஒரு கோபம் வராதா? திமுக அதுக்கு ரியாக்ட் பண்ணாரா? அப்படி பண்ண ரியாக்ஷன் தான் அண்மையில் நடைபெற்ற சம்பவம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். கட்சியை அழிக்கணும்னு நினைச்சிருந்தா திமுக எப்பவோ அழிச்சிருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு பெரிய பட்டியல் இருக்கு திமுக கையில. என்ன பட்டியல்? நாங்க சேர்றோம்னு சொன்ன பட்டியல். ராயபுரம் மனோன்னு ஒருத்தர் இருந்தாரு காங்கிரஸ்ல, உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் காங்கிரஸ்ல இருந்து முரண்பட்டு திமுகவுக்கு சேருவதற்காக வாய்ப்பு கேட்டார். ஆனால் முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? இல்ல காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும்போது அப்படி செஞ்சோம்னா அது தப்பாயிரும்னு சொன்னார். உடனே அதிமுகவுக்கு போயிட்டாரு. ஆனா மதிமுகவிலிருந்து வெளியேறி திமுகவுக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கொள்கையாளர்கள். திராவிட இயக்கத்தினுடைய நாற்றங்காலை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை சுடர் ஏந்தணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவுக்கு போனா அது நடக்காது. அதனால அதிமுகவுக்கு போகாம காத்திருக்கிறாங்க. இவங்களை சேர்க்கணும்னு நினைச்சா ஒரு நொடி பொழுது சொடக்கு போட்டு சேருங்கன்னு சொல்லியிருந்தா மதிமுக இருக்கிற பாதி மாவட்ட செயலாளர் திமுக போய் சேர்ந்திருப்பாங்க. எனக்கு தெரியும் யார் யாருன்னு. அவர்களை எல்லாம் சேர்க்க வேண்டாம் என்று சொல்லி இந்த கட்சியை உயிரோட்டமாக இருப்பதற்கு காரணமாக இருந்தவர் முதலமைச்சர். அவர் ஏன் சார் அழிக்க பாக்குறாரு? அவர் ஏன் அழிக்க பாக்குறாரு? அவருக்கு எந்த நோக்கமும் இல்லை. விருதுநகர்ல விஜயகாந்துடைய பையன் நிக்கிறாரு. அவரை எதிர்த்து நின்னா தோத்து போயிடுவாரு. யாரு? வைகோவுடைய பையன். காலங்காலமா சிவகாசி விருதுநகர் தொகுதியில தான் சார் அவங்க போட்டியிடுவாங்க. 2004 சிவகாசி இப்போதைய விருதுநகர் தொகுதி போட்டியிட்டது மதிமுக. 2009 விருதுநகர் தொகுதியாக மாறியது சிவகாசி, போட்டியிட்டது மதிமுக. 2014 மாறியது, போட்டியிட்டது மதிமுக. 2019 தான்
வைகோவுக்கு ராஜ்யசபா கொடுத்ததுனால விருதுநகர்ல போட்டியிடல. தொடர்ந்து சிவகாசியில் ஏறக்குறைய 30 ஆண்டு காலமாக மதிமுக தான் போட்டியிடுகிறது. இந்த முறை ஏன் வைகோ பையன் அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கல? விஜயகாந்த் பையன்னா விஜயகாந்த் பையன்ட்ட தோத்து போயிடுவாங்க. அதனால அந்த தொகுதி வேணான்னு ஒரு சேஃபர் சைடு இருக்கிற தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தொகுதி தான் திருச்சி. சிட்டிங் எம்பி திருநாவுக்கரசர், மிஸ்டர் அரசர் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பாரு. யாரு? ராகுல் காந்தி. நானே பார்த்திருக்கிறேன் பல இடங்கள்ல அவங்க 2 பேருக்குமான சம்பாஷணை எப்படி இருக்கும்னு சொல்லி. அவ்வளவு நெருக்கமாக இருந்தவர். ராகுல் காந்தியினுடைய நெருக்கடியும் தாண்டி வைகோ மகனுக்காக, ஏன்னா 100% வெற்றி உறுதி, அந்த இடத்தை கொடுத்தாரு. அப்பா எவ்வளவு தாய் உள்ளத்தோடு தயாள உள்ளத்தோடு நடந்திருக்கிறார் திமுக தலைவர். நீங்க எப்படி இருக்கணும்? ராஜ்யசபாவுக்கு உங்களை அனுப்பி வச்சார் சார். நீண்ட நாட்களுக்கு முன்பு நீங்கள் திமுகவில் ராஜ்யசபாவில் இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ராஜ்யசபா வாய்ப்பு இல்லை. அதே திமுக தயவோடு ராஜ்யசபாவுக்கு போனீங்க. 6 ஆண்டுகள் இருந்துட்டு வந்தீங்கல்ல. உங்களுக்கு மிகப்பெரிய வீடு கொடுக்கப்பட்டதாக பல இடங்கள்ல நீங்க பேசுனீங்கல்ல. அந்த வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி தந்தது திமுக தானே. இன்னைக்கு திமுக மீது கல்லெறிகிற வேலையை உங்கள் கட்சியிலேயே செய்கிறார்கள், உங்கள் கண் முன்னால் செய்கிறார்கள். வாய்ப்பு வேடிக்கை பாக்குறீங்க நீங்க. ஓகே, இப்ப நீங்க சொல்றது மூலமா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது மதிமுக வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு திமுக உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது தங்களுடைய கட்சி நிர்வாகிகளே திமுக இந்த அளவுக்கு விமர்சனம் பண்றாங்கன்னா அதை ஏன் வைகோ அனுமதிக்கிறாரு? இப்ப இந்த நகர்வு எதனால இந்த பிரச்சனை? இது ஏன் எங்க ஸ்டார்ட் ஆகுது இந்த விஷயம்? பாஜக தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு தயாராகி இருக்கிறார்கள். அதற்குண்டான காலமும் நேரமும் கனிந்து வர வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். அதற்கான வேலையை கீழ்நிலையில் துவங்கி இருக்கிறார் வைகோ. அவ்வளவுதான். இல்ல, என்ன டவுட் என்னன்னா, இப்ப நீங்க சொன்னது மூலமா பார்க்கும் பொழுது மதிமுக இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கான காரணம் திமுக இந்த அளவுக்கு பின்னாடி நின்று இருக்காங்க, பல பதவிகள் அடைகிறதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இதே வளர்ச்சிக்கான கிராஸ் ரூட் கரெக்டா இருக்கு, ஏன் அங்க ஷிஃப்ட் ஆகணும்னு கேட்கிறேன். அந்த நகர் இருக்கு, அது வளர்ச்சி இதோட அது கூடுதலான வளர்ச்சி கொடுத்தா ஓகே, அது கூடுதலான வளர்ச்சி கொடுக்குமா? மதிமுகவுக்கு இப்போ ஒரு எம்பி துரை வைகோ இருக்காரு. அடுத்து நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமையுமான்னு தெரியாது. அந்த கூட்டணியில துரை வைகோ போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு வருமானு தெரியாது. போட்டியிட்டா வெற்றி பெறுவாரான்னு தெரியாது. இவ்வளவு கேள்விகள் எதிர்காலத்துல இருக்கு. இப்ப இன்னும் 3.5 ஆண்டுகள் சாலிடா இருக்கு. பிஜேபி அலையன்ஸுக்கு போனா ஒரு ஒன்றிய அமைச்சரை தருவதற்கு பாஜக தயாரா இருக்கு. இதை இழக்கலாமா? ஒன்று. இன்னொன்று, கட்சிக்கு அங்கீகாரம் வேணும்ன்ற குரலை துரை வைகோ வைக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு ஹிடன் அஜெண்டா. தான் அமைச்சர் ஆகணும்னு சொன்னா கட்சிக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்க. அதனால கட்சிக்கு அங்கீகாரம்னு சொல்லணும். அங்கீகாரம்னா 8 இடங்கள்ல வெற்றி பெறணும். 8 இடங்கள்ல வெற்றி பெறணும். ஏற்கனவே 6 வாங்கி 4 ஜெயிச்சிருக்காங்க. அந்த ரேஷியோல பார்த்தா 12 வாங்கினாதான் 8 ஜெயிக்க முடியும். 12 சீட்டு திமுக கொடுக்குமா? கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கட்சிக்கு என்ன கட்டமைப்பு இருக்குன்னு திமுக பார்க்கும்ல. பலமான கட்டமைப்பு. இவர்களை விட அழுத்தமாக கட்சி நடத்துகிற விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 இடம் தான் கடந்த காலத்துல கொடுத்தாங்க. இந்த முறையும் அதே தான் கொடுப்பாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டுக்கு 6 கொடுத்தாங்க. இந்த முறை அதை தான் கொடுப்பாங்க. நீங்க நாடாளுமன்றத்துல 1 சீட்டு தான் வாங்குனீங்க. 1 சீட்டு தான் கணக்கு உங்களுக்கு. அப்போ மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 சீட்டு, முஸ்லீம் லீக்குக்கு 3 சீட்டு, உங்களுக்கு 4 சீட்டு கொடுப்பாங்க. அதை தாண்டி அதிகமாக கேட்க முடியாது. ஏன்னா இது ஒரு ஜாம் பேக்கடா இருக்கு. இந்த கூட்டணி 234 தொகுதி தான் இருக்கு. திமுக 165 இடங்கள்ல போட்டியிட்டாகணும். குறைஞ்சபட்சம் 160ல போட்டியிட்டாதான் அறுதி பெரும்பான்மை கிடைக்கும். ஏனைய தொகுதிகள் ஒரு 74 தொகுதி தான் இருக்கு. டோட்டலாவே 84, 74 தொகுதி தான் இருக்கு. இதுக்குள்ள காங்கிரஸுக்கு 25 சீட்டு, கம்யூனிஸ்டுகளுக்கு சீட்டு, எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுத்தது போக மீதி எவ்வளவு கொடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால கொடுக்க முடியாது. அப்போ கட்சியினுடைய அங்கீகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதிமுக தலைமையிலான, பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக 12, 13 இடங்கள் கொடுக்கலாம். அது ஒரு வேக்கன்ட் லேண்டு. எங்க வேணுமோ நீங்க கோல் போஸ்ட் போட்டு பந்து விளையாடலாம். அதனால அந்த இடத்துக்கு போவோம்ன்ற முடிவுக்கு வந்திருப்பாங்க. இது ஒண்ணு தப்பு கிடையாது. அரசியல் லாப நட்ட கணக்குகளை கருத்தில் கொண்டுதானே தேர்தல். கடந்த காலத்துல அப்படி நிறைய முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் வைகோ. அது மாதிரி எடுப்பாரு. அவருக்கு எப்பவுமே சட்டமன்ற பிரதிநிதித்துவம் பெறணும்ன்றது கணக்குல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மதிமுக தொடங்கின காலத்துல இருந்து நாடாளுமன்ற தேர்தல்ல அழுத்தமான கூட்டணி அமையும், சட்டமன்ற தேர்தல்ல அழுத்தமான கூட்டணி அமையாது. சட்டமன்ற பிரதிநிதித்துவம் அமையணும்னு விரும்பவே மாட்டாங்க பெருசா. ஏன் கட்சி வளரல, கட்சி வளராம போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களான்னு நேற்று ஒரு நிர்வாகிட்ட இன்னொரு நேர்காணல் கேட்டிருக்காங்க. அந்த நேர்காணல்ல சொல்றாரு, கட்சி வளராம இருக்கும் போதே இவ்வளவு பிரச்சனை, வளர்ந்தா இன்னும் பிரச்சனை ஆகும், அதான் வளராம இருக்கிறது நல்லதுன்னு ஒரு அரிய கருத்தை ஒரு நிர்வாகி நேற்று சொல்லியிருக்காரு. வேணா நீங்க போய் அதை போட்டு பாருங்க. இதான் வைகோவினுடைய நிலைப்பாடு. நல்ல சார். என்னோட நிறைய கேள்வி என்னன்னா, இப்ப மல்லை சத்திய விஷயத்துல இந்த டிபேட் ஆரம்பிச்சிச்சு, இந்த உரையாடல் ஆரம்பிச்சிச்சு. இப்ப மல்லை சத்தியம் மீது இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதாவது அவர் துரோகினா அப்படிங்கிறதுக்கான ஒரு குற்றச்சாட்டு. அவர் அந்த துரோக செயல் செஞ்சதுனால நிறைய பணம் ஈட்டி இருக்கிறாரு, நிறைய பொருளாதார ரீதியா பலன் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத மதிமுக நிர்வாகிகளை வைக்கிறாங்க. அது மறுத்திட முடியுமா? அது இல்ல அப்படின்றத விஷயத்தை மறுத்திட முடியுமா? அதை எப்படி பாக்குறீங்க? ஓப்பன் சேலஞ்ச் நியூஸ் தமிழ் போக்கஸின் வாயிலாக நான் வைக்கிறேன்.
மல்லை சத்யாவினுடைய சொத்துக்களை துரை வைகோ பேர்ல எழுதிடுவோம், மொத்த சொத்தையும் எழுதிடுவோம். நான் எழுதி வைக்கிறேன், நான் ஓபன் சேலஞ்ச் வைக்கிறேன். துரை வைகோவுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடிய சொத்தை மல்லை சத்யா பேர்ல எழுதி வச்சிருவாரா? கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டார், கோடிக்கணக்கில் சொத்து இருக்குதானே. அப்போ யாருடைய சொத்து அதிகமா இருக்கும்? துரை வைகோவுக்கு குடும்ப சொத்துன்னு சொல்லக்கூடாது. அவங்க அப்புச்சி யாரு, அவங்க தாத்தா இருந்தது கலிங்கப்பட்டிக்குள்ள. திருநெல்வேலி ஜில்லாவுல உங்களுக்கு சொத்து இருந்தா பரவாயில்ல, உங்க தாத்தா வையாபுரிக்கு இங்க என்ன சென்னையில எங்க இருந்து சொத்து வந்துச்சு? 100 ஏக்கர் பண்ண, அடுக்குமாடி குடியிருப்பு சோழிங்கநல்லூருக்கு அருகாமையில, அண்ணா நகர்ல நட்சத்திர விடுதி, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? எங்க சம்பாரிச்சீங்க? ஐடிசில சிகரெட் வித்து சம்பாரிச்சீங்களா நீங்க? யாருடைய காசு? இதெல்லாம் கேட்டா கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கான்னு சொல்லுங்க. அவருடைய கடன் என்னன்றத விவரிப்புமா? நீங்க என்ன சொத்து வச்சிருக்கான்றத பட்டி சார், இன்னைக்கு யாரு வேணுமோ சர்வே நம்பர் எடுத்து போடலாம் சார், வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்க்கலாம் சார், யார் சொத்து வச்சிருக்கான்னு சொல்லுங்க சார். சும்மா போகிற போக்குல குற்றச்சாட்டு சார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்ட போது கட்சியின் சார்பில் கொடுக்கப்பட்ட சொற்பமான தொகை பத்தல. மீண்டும் கேட்கிறப்ப கட்சியில பணம் இல்லட்டாங்க. அவருடைய சொத்துக்களை கொண்டு போய் அடமானம் போட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து செலவு பண்ணார் சார். நானே சாட்சி. அதுக்கு அடமானம் போட்டு கொண்டு வந்து செலவு பண்ணாரு, தோல்வி அடைஞ்சிட்டாரு. இன்னும் அந்த அடமானத்தை மீட்க முடியல. அவர் கையில போட்டிருக்கிற ஆபரண நகைகள், கருப்பு பொலீரோ கார்ல ஒரு சிங்க மாதிரி மிடுக்கா வந்து இறங்குவாரு. கருப்பு கலர் பேண்ட், கருப்பு கலர் ஷர்ட், அதுக்கு மேல ஒரு ஜாக்கெட். அவருடைய தோற்றமே ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஒரு கதாநாயகனை போல வந்து இறங்குவாரு. இந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலத்தை தந்தாரு. இன்னைக்கு எல்லாம் போச்சே. 12 வருஷம் 13 வருஷத்துக்கு முந்தைய இனோவா கார், பழைய கார் ஒண்ணு பினான்ஸ்ல போட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு. அது குறித்து ஏற்கனவே அவர் எழுதி இருக்கிறார். நீங்க சொல்ற கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிறவங்க ஒரு நல்ல கார் வாங்கிருப்பா. அவர் வீடை போய் பாருங்க சார், மாமல்லபுரத்துல அவர் வீட்டை போய் பாருங்க. மேல ஒரு ரூம், கீழே ஒரு ரூம், அவ்வளவுதான் சார் அந்த வீடு. சந்துல சார், அந்த சந்துக்குள்ள காரே போவாரு சார். ஒரு ஆளுக்கு தாண்டி இன்னொரு பைக்கு போனா உள்ளார போக முடியாது சார். அந்த சந்துக்குள்ள இருக்காரு சார் அவரு. கொஞ்சமாவது ஒரு ஈரம் வேண்டாமா? ஒரு அறத்தோடு பேச வேண்டாமா? எதை வேண்டுமானாலும் பேசுவதா? இதற்கெல்லாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் தந்தையும் மகனும். இப்ப இந்த மல்லை சத்யா விவகாரம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மல்லை சத்யாவுக்கு வந்து வைகோவோட எந்த முரண்பாடும் கிடையாது. ஆனா மல்லை சத்யா வர்சஸ் துரை வைகோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப இந்த 2 பேருக்குமான பிரச்சனையில இப்ப நீண்ட காலமா ஒரு சீனியரா மல்லை சத்யா கட்சிக்குள்ள இருந்தாலுமே கட்சி எப்ப அங்கீகாரம் பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தா கட்சிக்கு தலைமை பொறுப்பு வந்து துரை வைகோ இருக்கும்போது அந்த அங்கீகாரம் பெறுது. ஏன்னா வந்து இப்ப 2024 தேர்தல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. சோ வந்து அப்ப துரை வைகோ காட்டுற அந்த வழிகாட்டுங்கிற சரியா தானே இருக்கும். அதுக்கே வந்து மல்லை சத்யா தொந்தரவு செஞ்சுட்டே இருக்கிறாரு, அவர் பின்னாடி போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்சிக்கு ஒன்னும் அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கல, அதெல்லாம் பொய்யான செய்தியை சொல்றாங்க. இந்த கட்சிக்கு முதல்ல குடை சின்னம் இருந்தது, அப்போ கட்சிக்கு அங்கீகாரம் இருந்தது. அதன் பிறகு பம்பரம் சின்னம் கிடைச்சிச்சு, அப்போ கட்சிக்கு அங்கீகாரம் இருந்துச்சு. அப்புறம் போட்டியிட்ட தேர்தலில் எல்லாம் தோல்வி. அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அளவுகோலுக்குள் இந்த கட்சி வரலன்றதுனால கட்சியினுடைய சின்னம் போயிடுச்சு. அதனாலதான் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சின்னத்துல போட்டியிட்டாங்க. 2021 திமுக சின்னத்துல போட்டிட்டாங்க. இல்லைன்னா தனி சின்னத்துலதான் நிக்கணும். இவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் இல்லை. இவர் தீப்பெட்டி சின்னத்துல தனி சின்னத்துல போட்டியிட்டாரு. அதை வந்து பெருசா சொல்றாங்க. அவர் வந்து 2024 தேர்தலில் எடுத்த முடிவு கட்சியினுடைய உயிர்நாடி முடிவுன்னு. ஒரு விஷயம் தெரியுமா? 2021 சாத்தூர் தொகுதியில இவர் போட்டியிடுறேன்னு ஒத்த காலில் நின்னாரு. எந்த சின்னத்துல? உதயசூரியன் சின்னத்துல. அன்றைக்கு இருந்த அவைத்தலைவர் அண்ணன் துரைசாமி தான் இது வாரிசு அரசியலா போயிடும், எந்த கட்டத்திலையும் இதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி உயர்நிலை குழுவுல கடுமையா அப்ஜெக்ட் பண்ணி பேசினார். அதனாலதான் அவரை வெளியேற்றணும்னு முடிவு பண்ணாங்க. புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா சாத்தூர்ல அன்னைக்கே நின்று இருப்பாரு அவரு. எந்த சின்னத்துல? திமுக சின்னத்துல. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. அண்ணன் துரைசாமி இப்போதும் இருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை நடந்த போது வைகோவே அதிர்ச்சி ஆயிட்டார். என்னடா இப்படி சொல்லிட்டாரு திருப்பூர் துரைசாமி? எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க அவைத்தலைவரை, இல்லைன்ட்டார், முடியாதுன்ட்டார். வாரிசு அரசியலை ஒருபோதும் ஏற்க முடியாதுங்க. அப்படியே இருந்தாலுமே கூட இந்த கட்சியில எந்த பொறுப்புக்கும் வராம திடீரென போட்டியிடுவதற்கு துரை வைகோ வந்தாருன்னா என்ன அது சரியா இருக்கும்? அதனால விமர்சனத்துக்கு ஆளாகாதா? ஒரு காலத்திலயும் நான் ஏற்க மாட்டேன்னு சொல்லி அவர் தடுத்து நிறுத்தியதினுடைய விளைவுதான் இவர் திமுக சின்னத்துல போட்டியிடல. இப்ப சொந்த சின்னம். ஏன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல 100 விழுக்காடு வெற்றி உறுதியாயிடுச்சு. இவருடைய அரசியல் வருகையே வெற்றி உறுதியானதுக்கு பிறகுதான் சார் நான் கேட்கிறேன். கட்சி துவங்கிய போது அவர் பையன் மேஜரா தானே இருந்தாரு, மைனர் இல்லைல்ல? அப்போதே வந்திருக்கலாம்ல. ஏதோ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கொரோனா யுத்த காலத்துலதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாருல, அதுவே ஒரு பொய். 100 விழுக்காடு இனி கட்சிக்கு ஏற்றம் தான். திமுக கூட்டணியில செட்டில் ஆயாச்சு. ஜெயலலிதா இல்ல, எம்ஜிஆர் இல்ல, சாரி ஜெயலலிதா இல்ல, கலைஞர் இல்ல.
2 மாபெரும் தலைவர்களும் இல்ல, பலமான எதிர்ப்பு இல்ல, எதிர்ப்பு இல்லாத அணியில திமுக அணியில செட்டில் ஆயாச்சு. இனிமே போகிற இடங்களில் எல்லாம் வெற்றிதான் வரும் என்று உறுதியானதற்கு பிறகு கட்சிக்கு வந்தாரு. வந்த பிறகு ஏதோ இவர் வியூகத்தை வகுத்தது போல, இவர் குருவி குளத்துல பணியாற்றுவதற்கு முன்னாடியே இந்த கட்சி தனித்து போட்டியிட்டு குருவி குளத்துல யூனியன் சேர்மன் கைப்பற்றி இருக்கு. பட்டுக்கோட்டையில தனித்து போட்டியிட்டு நகராட்சி தலைவரா அண்ணன் விஸ்வநாதன் ஜெயிச்சாரு. அதே மாதிரி பல இடங்கள்ல பல்லவி ராஜா கரூர் மாவட்டத்துல ஒரு நகராட்சியை கைப்பற்றினாரு. இப்படி பல இடங்கள்ல இந்த கட்சி தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கு. இவர் கட்சியை காப்பாற்றினார் என்று சொல்வது பச்சை பொய். இவர் கட்சியை காப்பாற்றினார் என்பதை ஏற்க முடியாது. தனி சின்னத்துல நின்னு தன்னை தக்க வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அது 100 விழுக்காடு வெற்றி. ஏன் தனி சின்னத்தை எடுத்துட்டு போய் விருதுநகர்ல போட்டிட்டு இருக்கலாம்ல, விஜயகாந்த் பையனை எடுத்து போட்டிட்டு இருக்கலாம்ல. நீங்க தான் பெரிய வீரனாச்சே, தேர்தலில் பெரிய விருத்தகராச்சே, போய் போட்டிட்டு இருக்கலாம்ல. இல்ல, 100 விழுக்காடு வெற்றி உறுதியானதற்கு பிறகு இங்கே வந்தார். இதுதான் யதார்த்தமான உண்மை. நல்லது சார், ஒரு விரிவான உரையாடல். மதிமுகவுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி ரொம்ப வைகோ மற்றும் மல்லை சத்யா இருவருக்குமான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத விரிவா நீங்க உங்களுக்கு கருத்துக்கள் மூலமா சொல்லியிருக்கீங்க. உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி. பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா பாக்குறீங்க, ஆனா சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு.